87 வயதான பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக்குறைவு காரணமா பெங்களூருல காலமானாங்க. 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசன்ற கன்னட திரைப்படத்தின் மூலமா சினிமால அறிமுகமானவங்க. பெங்களூரு தான் இவங்களுடைய பூர்வீகம். சரோஜா தேவியோடைய அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர். சரோஜா தேவியோட அப்பா அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முக்கியமான காரணமும் அவர் தான். கன்னடத்துல அவங்க அறிமுகமான முதல் படமே பெரிய ஹிட். அந்த படத்தின் மூலியமா ரசிகர்கள் கிட்ட நிறைய பாராட்டியும் பெற்றாங்க. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து சிவாஜி கணேசன் கூட தங்கமலை ரகசியம் படத்துல நடிச்சு தமிழ் சினிமாக்குள்ள ஒரு சூப்பரான என்ட்ரியும் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் கூட இவங்க நடிச்ச நாடோடி மன்னன் திரைப்படத்துடைய வெற்றி மூலியமா தமிழ் மக்களுக்கு இன்னும் இவங்க நெருங்கிட்டாங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மாதிரியான பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் சரோஜா தேவி இணைஞ்சு பணியாற்றி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா எம்ஜிஆர் கூட 26 படங்கள்லயும், சிவாஜி கணேசன் கூட 22 படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம்னு கிட்டத்தட்ட 30 வருஷங்கள்ல 160க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்ச ஒரே நடிகை இவங்கதான்ற பெருமையும் இவங்களுக்கு இருக்கு. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதினு அடைமொழிகளால ரசிகர்கள் கிட்ட ரொம்பவே அன்பா அழைக்கப்பட்டவங்க சரோஜா தேவி. எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடவும் அவங்க நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆர் கூட தான் அதிக படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க எம்ஜிஆர் கூட 26 படங்கள்ல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போலாம் பெஸ்ட் ரீல் ஜோடினா எம்ஜிஆர் சரோஜா தேவி தான் எல்லாருமே சொல்வாங்க. சரோஜா தேவி அம்மா புதிய பறவை படத்துல சிவாஜிய கோபால்னு செல்லமா கூப்பிடுவதும், அத்தனையும் நடிப்பான்னு சிவாஜி கிளைமேக்ஸ்ல அழுவதும் இன்னைக்கும் வைரலா பேசப்படுற ஒரு காட்சி. இவங்க தமிழ்ல கடைசியா KS ரவிக்குமார் இயக்கத்துல சூர்யா, நயன்தாரா நடிச்சிருந்த ஆதவன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களால நடிப்பை தொடர முடியலனோ, ஏன்னா அவங்கள குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நடிப்பையும் பார்க்க முடியலன்னு சொல்லி இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஷூட்டிங் அப்பவோ அவங்க பெங்களூருல இருந்து சென்னைக்கு கிளம்பி வரணும்னோ, அதனால ரெண்டுத்தையுமே என்னால மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி இருந்தாங்க. அதனால நடிப்பை குறைச்சுக்கிட்டதாகவும் சொல்லி இருந்தாங்க. சரோஜா தேவி அவங்களுடைய கணவர் கல்யாணம் ஆன சில வருடங்கள் இறந்துட்டாரு. எல்லாருமே சரோஜா தேவிய மறுமணம் செய்துக்க சொல்லியும் அவங்களுக்கு மறுமணம் செஞ்சுக்க எனக்கு தோணவும் இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு இவ்வளவு நாள் வரைக்குமே ஒரு சிங்கிள் மதரா வாழ்ந்திருக்காங்க. நடிகைகள்னாலே கவர்ச்சிதான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்க வேலையில சரோஜா தேவி இந்த நாள் வரைக்குமே ஒரு கவர்ச்சியான சீன்ல கூட நடிச்சது கிடையாது. அவங்களுடைய நேர்த்தியான நடிப்பால ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாங்க. சில பேர் இவங்கள கர்வம் பிடிச்சவங்க, ரொம்ப திமிர் பிடிச்சவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆனா அதுக்கு சரோஜா தேவி என்ன பதில் அளிச்சிருந்தாங்கன்னா, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் அவங்க கிட்ட நடந்துப்பேன், அதனால இதுக்கு பேர் கர்வம்னா அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இருந்தாங்க. இவங்களுக்கு கடந்த 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசுடைய கலைமாமணி விருதும், 2008ல வாழ்நாள் சாதனையாளருக்கான ஒன்றிய அரசுடைய தேசிய விருதும் வழங்கப்பட்டது. சரோஜா தேவியுடைய மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இவங்களுடைய மறைவு குறித்து நடிகை குஷ்பு சுந்தர் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு சினிமா சகாப்தம் முடிவுக்கு வந்துடுச்சு. சரோஜா தேவி அம்மா எல்லா காலத்திலுமே சிறந்த நடிகை. தென்னிந்தியாவில வேறு எந்த நடிகையும் அவங்கள போல பெயரையும் புகழையும் அனுபவிச்சதில்ல. அவங்க ரொம்பவே அன்பானவங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. நான் பெங்களூருக்கு போனா அவங்கள பார்க்காம வந்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய திரைப்பட பிரபலங்களும் நடிகை சரோஜா தேவிக்கு தொடர்ந்து இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க.